புதுக்கோட்டை அருகே வடமலாப்பூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு விதிமுறைகள் குறித்த உறுதிமொழியை கோட்டாட்சியர் முருகேசன் வாசிக்க, அதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்களும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி காளைகளை அடக்க முயற்சித்து வருகின்றனர். திண்டுக்கல், சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்ட சுற்று வட்டாரங்களிலிருந்தும் 800க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றுள்ளன. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 250 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்க முயற்சித்து களத்தில் இறங்கி விளையாடி கொண்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் அதேபோல் காளைகளுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்க உள்ளதாக ஊர் கமிட்டியினர் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் எம்எல்ஏ மருத்துவர் வை முத்துராஜா, மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டினை பார்ப்பதற்கு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இருபுறங்களும் அமர்ந்து பார்த்து ரசித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.